ஹார்திக் பாண்டியா வெளியேற்றம், புதிய கேப்டன் இதோ. மும்பை இந்தியன்ஸ் அதிரடி நடவடிக்கை. ஹார்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்பில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து மோசமாக விளையாடி வருகிறது. இந்த IPL 2026 தொடரில் இதுவரை விளையாடிய 11 போட்டிகளில் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றுள்ளது. இதன் காரணமாக 2026 IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் தொடரில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேறியுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஹார்திக் பாண்டியா 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு சென்றார். அங்கு அந்த அணியை அவர் வழிநடத்திய நிலையில் 2022 IPL தொடரை ஹார்திக் தலைமையிலான குஜராத் அணி வென்றது. அதன் பிறகு 2023இல் இறுதிப் போட்டி வரை குஜராத் அணியை அழைத்து வந்தார். இந்த சூழலில் ரோஹித் சர்மாவுக்கு பின்னர் ஒரு நல்ல கேப்டனாக மும்பை அணிக்கு ஹார்திக் இருப்பார் என்ற கணக்கில் ஏலத்தில் மீண்டும் ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் செய்தது. அவரை 15 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. அதன்பின் 2024 IPL தொடர் முதல் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஹார்திக் பாண்டியாவை நியமித்த நிலையில் தற்போது வரை அந்த அணியை ஹார்திக் பாண்டியா வழிநடத்தி வருகிறார். ஆனால் ஹார்திக் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் பெரிதாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. 2024 IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி 14 போட்டிகளில் 4இல் மட்டுமே வென்று புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தை பிடித்தது. 2025ஆம் ஆண்டில் சிறப்பாக விளையாடி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிளே ஆஃப் சுற்றில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் மோதி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் நடப்பாண்டு IPL தொடரில் சிறப்பாக விளையாடும் என்று எதிர்பார்த்த நிலையில் படுமோசமாக மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடி வருகிறது. இதுவரை ஆடிய விளையாட்டுகளில் பெரிதாக எந்த போட்டியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில்தான் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் கேப்டனை மாற்ற வேண்டும் என்ற முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக 23 வயது இளம் வீரர் ஒருவரை கேப்டனாக நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்திக் பாண்டியா கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகும் சூழல் ஏற்பட்டால் அவருக்கு மாற்றாக திலக் வர்மாவை அணியின் கேப்டனாக நியமிக்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான திலக் வர்மா எதிர்காலத்திலும் அணிக்கான முக்கிய வீரராக இருப்பார் என்பதால் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக அவரை கேப்டனாக உருவாக்க மும்பை அணி விருப்பம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹார்திக் பாண்டியா தலைமையில் இதுவரை மும்பை இந்தியன்ஸ் அணி 37 போட்டிகளில் விளையாடி அதில் வெறும் 15 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இனியும் ஹார்திக் பாண்டியா அணியின் கேப்டனாக நீடித்தால் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர் தோல்விகளையே சந்திக்க நேரிடும் என்பதால் அவருக்கு பதிலாக இளம் புயலாக இருக்கும் திலக் வர்மாவை கேப்டனாக நியமித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகவும் வாய்ப்புள்ளது. அதன் பிறகாவது மும்பை இந்தியன்ஸ் பழைய ஃபார்முக்கு திரும்புமா என்று ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்.